வணக்கம். ஈரான் மீதான அமெரிக்கா இஸ்ரேலின் கூட்டு தாக்குதல் 36வது நாளாக தொடர்ந்து வருகிறது. கடந்த 28 பிப்ரவரி 28ஆம் தேதி அன்று தொடங்கிய போர் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஈரானுடைய பதிலடி தாக்குதல் மிக தீவிரமாக இருந்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்காவின் 2 போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக அந்த நாடு தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவுடைய 2வது F-35 ரக போர் விமானம் ஏற்கனவே ஒரு F-35 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் தெரிவித்த நிலையில் அடுத்த கட்டமாக 2வதாக F-35 ரக போர் விமானத்தை வான் பாதுகாப்பு அமைப்பு சுட்டு வீழ்த்தியதாக ஈரானுடைய IRGC என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த விமானம் சுட்டு வீழ்த்தியதை அடுத்து ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தின் காரணமாக விமானி உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்றும் ஈரானுடைய செய்தி ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இதற்கு முன்னதாக ஈரானுடைய உள்கட்டமைப்புகள் மீது தாக்குதலை தீவிரப்படுத்தும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கடுமையான மிரட்டல் விடுத்திருந்த நிலையில் அதற்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக ஈரானுடைய செய்தி நிறுவனம் இந்த தகவலை வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஈரானுடைய இந்த தகவல் குறித்து பென்டகன் இதுவரை எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையும் வெளியிடப்படவில்லை. ஈரான் தரப்பில் மட்டுமே இது உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அதற்கு ஆதாரமாக சில புகைப்படங்களையும் வீடியோவையும் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே போர் என்பது மிகவும் தீவிரமடைந்து வரக்கூடிய நிலையில் அமெரிக்காவின் போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்ட சம்பவம் என்பது மேலும் இந்த போரின் பதற்றத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஈரானுடைய வான் பரப்பில் பறந்து கொண்டது அமெரிக்காவின் ஏற்கனவே கூறியது போல 2 போர் விமானங்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு விமானி மட்டும் மீட்கப்பட்ட நிலையில் மற்றொரு விமானி ஈரான் பாதுகாப்பு படையினர் தீவிரமாக தேடி வருவதாக அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஈரானால் சுட்டு வீழ்த்தப்பட்ட முதல் விமானம் என்பது அமெரிக்காவினுடைய அதிநவீன F-15E ஸ்ட்ரைக் ஈகிள் ரகத்தை சேர்ந்தது. இதில் 2 பேர் பயணிக்கக்கூடிய இந்த ஜெட் விமானத்தில் இருந்த ஒருவரை அமெரிக்க சிறப்பு படைகள் பத்திரமாக மீட்டிருக்கிறார்கள். மற்றொரு விமான பணியாளர் குறித்த தகவலும் இதுவரை வெளியாகவில்லை என்றும் கூறப்படுகிறது. அதே போன்று குவைத் வான் பரப்பில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் A-10 வார்ஹாக் ரக விமானம், அந்த விமானத்தையும் ஈரான் தாக்கி இருக்கிறார்கள். இதில் இருந்த விமானி பாராசூட் மூலமாக குதித்து உயிர் தப்பியிருக்கிறார். அந்த காட்சியும் நாம் நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த விமானி தாக்கப்பட்ட பிறகு அதிலிருந்த விமானி பாதுகாப்பாக பாராசூட் மூலமாக குதித்து உயிர் தப்பிக்கக்கூடிய நேரலை காட்சி, அந்த காட்சியும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போன்று மற்றொரு விமானியை தேடக்கூடிய பணி தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அவர்களை மீட்க சென்ற அமெரிக்காவின் 2 பிளாக் ஹாக் ஹெலிகாப்டர்கள் மீதும் ஈரான் தாக்குதல் நடத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. இப்படியாக ஈரானுடைய தாக்குதல் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஏற்கனவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொறுத்தவரையில் அமெரிக்க விமானங்கள் ஈரான் தலைநகர் தெஹ்ரான் மீது தடையின்றி பறக்கக்கூடிய அளவுக்கு ஈரானின் ராணுவம் பலவீனம் அடைந்து விட்டது என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். ஆனால் எங்களுடைய ராணுவம் பலவீனம் அடையவில்லை, நாங்கள் எப்போதும் அதே முழு சக்தியுடன் செயல்பட்டு வருகிறோம் என்பதை காண்பிப்பதற்காகவே அமெரிக்காவின் போர் விமானத்தை சுட்டு வீழ்த்தியதை அடுத்து இந்த செய்தி அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கு ஆதாரமாக போர் விமானங்களுடைய உடைந்த பாகங்கள் அனைத்தையும் ஈரான் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஏற்கனவே கூறியது போல இந்த தகவலை ஈரான் உறுதி செய்யவில்லை, அமெரிக்கா உறுதி செய்யவில்லை. ஈரானுடைய தாக்குதல் என்பது உண்மைக்கு மாறானது என்று அமெரிக்கா அதை உறுதி செய்யாத வகையில் அவர்கள் அதனுடைய உறுதி செய்யாமல் இருக்கக்கூடிய நிலை என்பது காண்பிக்கின்றது. ஏற்கனவே கடந்த 19ஆம் தேதி அன்று இதே போன்று அமெரிக்காவுடைய F-35 ரக போர் விமானத்தை ஈரான் சுட்டு வீழ்த்தியதாக தெரிவித்தார்கள். அதை தொடர்ந்து 2வது F-35 ரக போர் விமானத்தை சுட்டு வீழ்த்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது போரின் பதற்றத்தை இன்னும் அதிகரிக்க செய்கிறது. ஏனென்றால் F-35 ரக போர் விமானத்தை பொறுத்தவரையில் அதிநவீன 5th ஜெனரேஷன் 5வது தலைமுறை விமானம் இது பன்முக தாக்குதல் போர் விமானமாக இருக்கக்கூடியது. எதிரி ரேடார்களில் சிக்காமல் சென்று நீண்ட தூரத்திலிருந்து துல்லியமாக தாக்கக்கூடிய திறன் கொண்ட ஒரு மேம்பட்ட சென்சார் இணைவு மற்றும் சூப்பர் சோனிக் வேகம் ஆகியவை இதனுடைய மிக முக்கிய சிறப்பம்சமாக இருக்கக்கூடிய நிலையில் இந்த விமானம் மிக முக்கியமான போர் விமானமாக அமெரிக்காவில் பார்க்கப்படக்கூடிய நிலையில் இந்த விமானத்தை 2 விமானத்தை சுட்டு வீழ்த்திருப்பது என்பது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை தான் கொடுத்திருக்கிறார்கள் என்று கூற வேண்டும். அதே போன்று இதற்கு முன்னதாக ஈரானுடைய மிகப்பெரிய பாலத்தை அமெரிக்கா தகர்த்தார்கள். அதாவது ஈரானுடைய தலைநகர் தெஹ்ரானையும் கராச்சி நகரையும் இணைக்கக்கூடிய வகையில் 136 மீட்டர் உயரத்துக்கு கட்டப்பட்டு வந்த B-1 என்ற பாலத்தின் மீது அமெரிக்கா நேற்று குண்டு வீசி தாக்கினார்கள். இந்த பாலத்தில் ஒரு பகுதி முற்றிலுமாக தகர்ந்தது. இந்த தாக்குதலில் 8 பேர் உயிரிழந்ததாக 95 பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. இந்த பாலம் தகர்க்கப்பட்டதை அடுத்து மீண்டும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு மிகப்பெரிய சேதம் அடைந்திருப்பதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்திருந்தார். இதற்கு ஈரான் மிகப்பெரிய பதிலடி கொடுத்திருந்தார்கள். ஆனால் இதற்கு நாங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய பதிலடி கொடுப்போம் என்று ஈரான் தரப்பில் இதற்கு பதில் கூறியிருந்தார்கள். இந்நிலையில்தான் குவைத்தில் இருக்கக்கூடிய ஷேக் ஜாஃபர் அல் அகமது அல் சபா கடல் பாலம், அதே போன்று ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய ஷேக் சையத் பாலம்,
அல் மக்தா பாலம் மற்றும் ஷேக் கலிஃபா பாலம், சவுதி அரேபியாவையும் பஹ்ரைனையும் இணைக்கக்கூடிய தி கிங் பஹத் பாலம், அதே போன்று ஜோர்டானில் இருக்கக்கூடிய தி கிங் உசைன் பாலம், டாமியா பாலம் மற்றும் அப்டான் பாலம் என 8 பாலங்களை தகர்க்க போவதாக ஈரான் தெரிவித்திருக்கிறார்கள். எங்களுடைய நாட்டை சேர்ந்த எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பாலத்தை அமெரிக்கா தகர்த்த நிலையில் அதற்கு பதிலடியாக வளைகுடாவில் இருக்கக்கூடிய 8 பாலங்களை தகர்க்க போவதாக ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இந்த 8 பாலங்கள் பெயர்களையும் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று தொடர்ந்து ஈரானுடைய பதிலடி தாக்குதல் மிக தீவிரமாக நடைபெற்று வருவதன் ஒரு பகுதியாக குவைத்தில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீது ஈரான் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது. அதில் ஆலையின் சில பாகங்கள் சேதம் ஏற்பட்டதாக குவைத் அரசு அதை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வு என குவைத்தினுடைய 90% குடிநீர் தேவையை இந்த கடல் நீரை குடிநீராக்குவதன் மூலமாக தான் கிடைக்கிறது. ஆனால் அதனால் அது மக்களுடைய வாழ்வாதாரத்தை முடக்கக்கூடிய வகையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தியிருப்பதாக கூறப்படுகிறது. அதே போன்று பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஈரான் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அது தொடர்ந்து எச்சரிக்கை சைரன் ஒலி என்பது அங்கு ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. இப்படியாக ஈரானுடைய தாக்குதல் குவைத்தில் இருக்கக்கூடிய கடல் நீரை குடிநீராக்கும் ஆலை மீது தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அமெரிக்காவின் 2 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியிருக்கிறார்கள். அதே போன்று வளைகுடாவில் இருக்கக்கூடிய 8 பாலங்களை நாங்கள் குறிவைத்திருக்கின்றோம், அதை தகர்க்க போகின்றோம் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இப்படியாக ஈரானுடைய பதிலடி தாக்குதல் என்பது மிக தீவிரமாக நடைபெற்று வருவது என்பது இந்த போரின் தீவிரத்தன்மை எந்த அளவுக்கு சென்று கொண்டிருப்பது என்பதை காண்பிக்கின்றது. ராதிகா.